வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று ஜும்மாவுடைய தினமாக இருப்பதனால் ஒரு துவாவை கற்றுக்கொள்வது என்ற அடிப்படையில் இன்றைய ஒரு துவா என்னவென்றால், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார் அப்படிங்கிற இந்த துவா. இதை குர்ஆன்ல அல்லாஹ் என்ன செய்கின்றான் தெளிவுபடுத்தும் பொழுது, ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் ஃபைதா கதைத்தும் மனாசிகக்கும் ஃபதுகுருல்லாஹ கதிக்ரிக்கும் ஆபாஅக்கும் அவ் அஷத்த திக்ரா. ஹஜ்ஜுக்கு வந்த அந்த மக்கள் என்ன செய்வார்களாம், இஸ்லாம் வருவதற்கு முன்பு கூட அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள். எப்படி பிரார்த்தனை செய்வார்கள் என்று சொன்னால், ஃபமின்ஹும் மன் யகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் எங்களுக்கு நல்லதை கொடு என்று கேட்பார்கள். ஆனால் வமா லஹும் ஃபில் ஆখিরাতি மின் ஹலாக், மறுமையில் அவர்களுக்கு எதுவும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லிவிடுகிறான். வமின்ஹும் மன் யகூலு ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். அதே நேரத்தில் இஸ்லாம் வந்ததற்கு பின்பு எப்படி துவா கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் கற்றுத்தரும் பொழுது, இந்த மாதிரி கேளுங்கள். அந்த மனிதர்களின் சிலர் இருக்கின்றார்கள், எப்படி கேட்பார்களாம், இறைவா இந்த உலகத்தில் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக, மேலும் மறுமையிலும் எங்களுக்கு நன்மையை வழங்குவாயாக, வகினா அஸாபன்னார், நரகத்தின் வேதனையிலிருந்து எங்களை என்ன செய்வாயாக, காப்பாற்றுவாயாக, அப்படி துவா செய்வார்கள் என்று அல்லாஹ் இந்த ஒரு வசனத்திலே குறிப்பிடுகின்றான். அப்ப இந்த வசனத்தை சொல்லுவதற்கு முன்பு ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கின்றான். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச துவாதே இது, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அஸாபன்னார். இது ஒரு மிகச்சிறந்த பொருள் நயமுள்ள பொருள் அர்த்தமுள்ள ஒரு நல்ல கருத்து செறிவுள்ள ஒரு வார்த்தை இது. இந்த உலகத்தில் நல்லதை கொடு, மறுமையில் நல்லதை கொடு, நரகத்துடைய வேதனையிலிருந்து காப்பாத்து அப்படின்றது. இப்ப இந்த உலகத்துல நல்லதுண்டா எது நல்லது, எதெல்லாம் நல்லதாக இருக்குதோ அது எல்லாத்தையும் கொடு. எங்களுக்கு காசு வந்தா நல்லதா கொடு, பணம் வந்தா நல்லதா, செல்வம் வந்தா நல்லதா, பிள்ளைகள் வந்தா நல்லதா, எதெல்லாம் நன்மையாக இருக்குதோ அந்த எல்லா நன்மையும் எங்களுக்கு கொடு. அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாத்தையுமே இருந்து எங்களை காப்பாற்று. அதே ஒன்று மறுமையில் நன்மை என்று சொன்னால் சொர்க்கம், அங்கேயும் சொர்க்கத்தை கொடு, நரகத்தின் வேதனையிலிருந்து காப்பாற்று அப்படின்னு ஒரு கருத்து செரிமானம் உள்ள ஒரு அர்த்த புஷ்டி உள்ள ஒரு வார்த்தை தான், ஒரு துவா தான் இந்த துவா. இந்த துவாவை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக என்ன செய்வார்களாம், கேட்பார்கள். அதில் குறிப்பாக ஹஜ்ஜுடைய நேரத்திலே ருக்குனுல் யமான் ஒரு இடம் இருக்குது, ஹஜ்ருல் அஸ்வத் இடம் இருக்கு, அந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட இடத்தில் அதிகமாக இந்த துவாவை தான் கேட்பார்களாம். இந்த துவாவை கேட்பதற்கு முன்பு ஒரு வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும், அதை அல்லாஹ் சொல்லி தருகின்றார். அதாவது ஃபைதா அஃபல்தும் மின் அரஃபாத்தின் ஃபذ்குருல்லாஹ இன்தல் மஷ்அரில் ஹராமி வذ்குரூஹு கமா ஹதாக்கும் வ இன் குன்தும் மின் கப்லிஹி லமினல் லாலின் ثم افيضوا من حيث افاض الناس واستغفروا الله. ஹஜ்ஜுடைய இதுகளா சொல்லிட்டே வர்றேன், ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரும்பொழுது அந்த கடமைகள் எல்லாம் நீங்கள் நிறைவேற்றியதற்கு பின்பு இஸ்திஃபார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த துவாவை சொல்லி தர்றான். அப்ப இந்த துவாவை கேட்பதற்கு முன்பு நம்ம எதை கேட்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்திக்ஃபார் முதல்ல கேட்கிறோம். அல்லாஹும்ம ஃபிர்லி, அல்லாஹும்ம ஃபிர்லி. பல இஸ்திக்ஃபாருடைய பல துவாக்கள் இருக்குது, எந்த துவா வேணாலும் கேட்கலாம், தமிழ்லையும் கேட்டுக்கொள்ளலாம். இறைவா என் பாவங்களை மன்னிப்பாயாக, என்னுடைய குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்துடுவாயாக, மறைவாக செய்தது, ரகசியமாக செய்தது, தெளிவாக செய்தது, மக்களுக்கு முன்பு செய்தது, இன்னும் என்னென்ன குற்றங்கள் எல்லாம் இருக்கின்றது எல்லா பாவங்களையும் மன்னிப்பாயாக என்று கேட்டுவிட்டு அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்றான் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா. அப்ப பொதுவாக இஸ்திக்ஃபார் செய்துவிட்டு தான் துவாக்களை கேட்க வேண்டும். அதிலும் குறிப்பாக ரப்பனா ஆத்தினாவை கேட்பதற்கு முன்பு நாம் என்ன செய்யணும், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லிவிட்டு இந்த துவாவை கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு என்ன செய்ய கற்றுத் தருகின்றான். ஆகையினால் இனிமேல் நாம் கேட்கக்கூடிய நேரத்தில் இந்த ரப்பனா ஆத்தினாவை கேட்கும் பொழுது இஸ்திக்ஃபார் செய்துவிட்டு கேட்க வேண்டும். 10 தடவையோ 100 தடவையோ எத்தனை தடவை வேணாலும் இஸ்திக்ஃபார் செய்துவிட்டு கடைசியில் என்ன செய்யணும், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன்னார் அப்படிங்கிற துவாவை நம்ம இன்ஷா அல்லாஹ் கேட்போம். சுப்ஹானக